விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளானது 16/8/2024 ஆடி மாதம் 31ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கவனம். உறவினர்கள் விஷயத்தில் சிறிது கோபப்படாமல் இருப்பது நன்மை. நண்பர்கள் ஏதாவது ஆலோசனை சொன்னால் அதற்கு இவ்வளோ கத்துவது எந்த விதத்தில் நியாயம். பயணங்கள் சமயத்தில் அதீத கவனம். பயணங்களில் புதிதாக யாராவது தங்களை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டால் அதை முழுவதுமாக நம்புவது தேவையில்லாத விஷயம். காரிய தடைகள் அதிகமாக காணப்படுவதனால் விநாயகரை மனதார பிரார்த்தனை செய்து காரியங்கள் ஆரம்பிப்பது நன்மை. தொழிலில் தேவையில்லாத சிறு சிறு தடங்கல்கள் காணப்படும். அதையெல்லாம் தூர வைத்துவிட்டு தொழில் அமைப்பில் மற்ற விஷயத்திலெல்லாம் படிப்படியாக நன்மைகள் வரும் என்று நம்ப வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம். தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் கோபதாபம் படாமல் இருந்தால் போதும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். பிள்ளைகள் விஷயத்திலையும் உறவு முறையிலையும் கோபதாபப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பாரம்பரியமாக இருக்கிற தொழில் அமைப்பில் புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அனுகூலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உள்ள நாளாக இருந்தாலும் சந்திராஷ்டமும் குழப்பத்தை ஏற்படுத்தும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உறவு முறையில் கோபதாபம் பட வேண்டாம். குடும்பத்தில் தேவையில்லாதவர்களிடம் சிறிய வாக்குவாதம் பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். யாருக்காவதாக வெளியாட்களுக்காகவோ உறவினர்களுக்காக குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தவறாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம். வண்டி வாகனத்தில் குடும்பத்தில் சண்டை போட்டுவிட்டு கோபதாபத்துடன் சென்றால் ஒரு குழப்பம் நிச்சயம் ஏற்படக்கூடிய நாள். வார்த்தைகளில் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களை ஒரு பதட்டத்திலே வைத்திருப்பார். அதீத கவனமாக இருப்பது முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். எனர்ஜியாக இருக்கக்கூடிய நாள். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். தாய்வழி உறவு தந்தைவழி உறவு உன்னதமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியங்களில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. வழக்கு போன்ற பிரச்சனையை சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். தொழிலில் மாற்றங்களை விரும்பக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு டக்குன்று கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கணிந்து வரும். இடமாற்றத்தை விரும்பக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை அடைவார்கள். தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகளிடம் மட்டும் சிறிய கோபம் மொத்த நாளையும் கெடுத்துவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உறவு முறையில் கோளாறு வைத்து கொள்ளாமல் இருப்பது சகல விதத்தில் ஏற்றத்தையும் நன்மையும் பெற்றுத்தரும். தொழில் ஸ்தானாதிபதி அற்புதமான அமைப்பை ஏற்படுத்துவதனால் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்படும். அதே சமயம் இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில்
தாய்வழி உறவுகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதம், சிறியத கோபம் பெரிய அளவு சிக்கலையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறு குறையாக இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் என்ற சகல மாற்றமும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியமும் பேரானந்தம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் டக்கென்று கை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமை மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படுவதும் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படுவதும் பெரிய அளவுக்கு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கி தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதில் பேரானந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். விரயங்களில் இருந்த அமைப்பு படிப்படியாக குறையும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். உறவினர் மத்தியில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது பரிசுத்தமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வீக வழிபாட்டில் தடைகள் தவிடுபடியாக்கும். மலைக்கோயில்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு சிலருக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். அது எப்படி இருந்தாலும் அதை சமாளிப்பது நீங்கள் தான் இருக்க வேண்டும். அதற்காக புது கடன்கள் பெற்றாலும் அவை ஏற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் உடனடியாக ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற அமைப்பு ஆச்சரியத்தக்க அளவுக்கு காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். வியாபாரத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக தடையாக இருந்த விஷயம் தவிடுபொடியாக்கி உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்க்கும். இது செல்வாக்கு கூடக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்ற அமைப்பு ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய செல்வாக்கை பெற்றுத்தரும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது
ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். செல்வாக்கு கூட கூட தனிப்பட்ட முறையில் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். பிள்ளைகள் விஷயம் மட்டும் மனமிட்டு பேசுவது சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம்.